தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களின் சட்ட சிக்கலில் சிக்கிய சஜித். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய கட்டுப்பாடுகள். வாகன இலக்க தகடுகள் விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல். வயல்வெளியில் ஆடையின்றி கிடந்த சடலத்தால் பரபரப்பு. வேனில் பயணித்தவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த காட்டு யானை, பலர் படுகாயம். நார்டன் பிரிட்ஜ் மஸ்கெலியா பிரதான வீதியில் மண் சரிவு. நடப்பாண்டில் 1.5 மில்லியனுக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை. கொட்டாஞ்சேனை மாணவி மரணம், காவல்துறையின் அறிவிப்பு. கொழும்பில் இடிந்து விழும் தருவாயில் தொடர் மாடி குடியிருப்புகள். தொடர்பென விரிவான செய்திகள். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சட்டவிரோதமானது என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. ராஜபக்ச குடும்பத்தின் நெருங்கிய சட்டத்தரணிகளால் குறிப்பிட்ட சிலருடன் கலந்தாலோசித்த பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி எதிர்வரும் செப்டம்பரில் ஜெனீவாவில் நடைபெறவிருக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணைய கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கத்தை சங்கடப்படுத்துவதே இந்த பிரேரணையை கொண்டு வருவதற்கான முதன்மையான குறிக்கோளாக இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2 வாரங்களாக மனித உரிமைகள் ஆணையத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மிகச்சிறிய குழுக்கள் போராட்டங்களை தொடங்கி போலீசாருடன் மோத முயற்சித்து வருவதாகவும் சில அரசியல் தரப்புகள் தெரிவித்துள்ளன. அந்த போராட்டங்கள் அனைத்தும் எதிர்க்கட்சி தலைவர்களான சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோரின் ஆதரவுடன் ஏற்பாடு செய்யப்பட்டன எனவும் ஆளும் தரப்பின் உள்ளக வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதற்கிடையில் பாதுகாப்பு துணை அமைச்சருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரிக்கப்பட வேண்டியுள்ளது என்று பல சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் பயணிகளுடன் வருபவர்கள் பிரவேசிப்பதனை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாட்களில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு வரையான காலப்பகுதியினுள் பயணிகளுடன் வருபவர்கள் விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வேலை பளுமிக்க நேரங்களில் பயணிகளுக்கு தாமதமின்றி சேவையை வழங்குவதற்கும் சன நெரிசலை முகாமை செய்வதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வாகன தகடுகளை வழங்குவதற்காக அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட கொள்முதல் குழு முறையாக ஏலத்தை திறந்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த குழு முன்வைக்கப்பட்ட விலை மனுக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் போக்குவரத்து அமைச்சு விரைவில் சிறந்த விநியோகஸ்தரை அங்கீகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2 முதல் 3 மாதங்களுக்கு அதிகாரப்பூர்வமான சேதமாகாத இலக்க தகடுகளை வழங்குவதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் எதிர்பார்க்கிறது. தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள், செலவுத்திறன், விநியோகத்திறன் மற்றும் விநியோகஸ்தர் நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரியில் தனிப்பட்ட வாகனங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்டதில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட 15,000க்கும் மேற்பட்ட சிற்றுந்து வேன்களும் 80,000க்கும் மேற்பட்ட உந்துருளிகளும் அதிகாரப்பூர்வ தகடுகளுக்காக காத்திருக்கின்றன. தகடுகளுக்கான பற்றாக்குறை காரணமாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தற்காலிகமாக அச்சிடப்பட்ட கையால் எழுதப்பட்ட இலக்கங்களை வெளியிட்டுள்ளதுடன் அவை செல்லுபடியாகும் என காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. பதுளை கைலக்குட முதியோர் இல்லத்துக்கு அருகிலுள்ள வயல்வெளியில் இன்று காலை மர்மமான முறையில் இறந்த ஒருவரின் சடலம் ஆடையின்றி கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். வயலின் உரிமையாளர் வயலுக்கு வந்தபோது
குறித்த நபரின் உடலை கண்டு பின்னர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார். பதுளை போலீஸ் அதிகாரிகள் சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். இறந்தவர் சுமார் 65 வயதுடைய ஒருவராக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய பதுளை போலீசாரினால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாத்தறை மொனராகலை பிரதான வீதியில் தனமல்வில கித்துல்கொட பிரதேசத்தில் காட்டு யானை மீது மோதி வேன் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தனமல்வில போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து இன்று காலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. நெட்டம்புவையிலிருந்து மொனராகலை நோக்கி பயணித்த வேன் ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்த 6 பேர் காயமடைந்துள்ளதாகவும் விபத்தில் சிக்கிய காட்டு யானை அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் ஓடிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. நார்டன் பிரிட்ஜ் மஸ்கெலியா பிரதான வீதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததை அடுத்து நேற்று மாலை முதல் அவ்வீதியூடான போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நார்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர். அப்பகுதியில் பெய்த பலத்த மழை காரணமாகவே இந்த மண்மேடு சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வீதியை சீரமைக்கப்படும் வரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்திய நிலையில் அந்த நேரத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாகவும் தற்பொழுது போக்குவரத்து சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நடப்பாண்டில் இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1.5 மில்லியனை தாண்டியுள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2025 ஆகஸ்ட் 18 வரை மொத்தம் 15,656 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2025 ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 18 நாட்களில் மட்டும் 1,32,368 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் வருகை தந்த சுற்றுலா பயணிகளில் இந்தியா, ஐக்கிய ராச்சியம், ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் சீனா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் முன்னணி சந்தைகளாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேரி பகுதியில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவியின் வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையை மேற்கொண்டு வரும் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் கொழும்பு வடக்கு பிரிவின் பொறுப்பதிகாரி இந்த சம்பவம் தொடர்பாக கண்டுபிடிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் மூலம் மேலதிக விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். சிசிடிவி காட்சிகள் மேலதிக விசாரணைக்காக மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அத்தோடு மேலும் பலரின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மருத்துவ அறிக்கைகளையும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். கொழும்பு வடக்கு பகுதிகளில் பல தொடர்மாடி குடியிருப்புகளில் வாழும் மக்கள் ஆபத்தான நிலையில் வாழ்வதாகவும் சில தொடர்மாடி குடியிருப்புகள் உடைந்து விழும் நிலையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கு முன்னரும் கொழும்பில் 5 தொடர்மாடி குடியிருப்புகள் இவ்வாறு இடிந்து விழுந்த நிலையில் அந்த பகுதி முழுவதும் சேதமடைந்ததாகவும் இவ்வாறு ஆபத்தான நிலையில் குடியிருப்புகள் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க தெரிவித்துள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தொடர்மாடி குடியிருப்பு புனரமைப்பு தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் கோரப்பட்ட டெண்டர்களில் அதிகமான தொகை குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனாலே அவற்றை புனரமைப்பு செய்ய முடியாமல் உள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் முறையீட்டு திட்டத்தில் அவசரமாக கட்டப்பட்ட பல தொடர்மாடி குடியிருப்புகள் இருக்கின்றன. கடந்த வருடத்தில் கூட 5 தொடர் குடியிருப்புகள் இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அவற்றில் மக்களை திட்டங்கள் இல்லாமல் குடியேற்றியுள்ளனர். இதனால் மக்கள் பல பிரச்சனைகளில் சிக்கியுள்ளனர். கழிவுகள் நிறைந்து வழிதல் மற்றும் போதைப்பொருள் பாவிப்பவர்களின் அதிகரிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் நாம் படிப்படியாக தீர்க்க உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கொழும்பில் பல தொடர்மாடி குடியிருப்புகள் இவ்வாறு ஆபத்தான தருவாயில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.